அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியதிலோ அல்லது இந்த தேசம் விடுதலை பெறுவதிலோ ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போராட்டத்திலோ எந்த பங்கேற்பும் செய்யாத வீர சவார்கரை வலிந்து வலிந்து வரலாற்றிலே அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள். வீர சவார்கர் வீர சவார்கர் வீர சவார்கர் வீர சவார்கர் என்று தினந்தோறும் அவர்கள் மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாடாளுமன்ற அவைகளிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கான்ஸ்டிடியூஷன் டே அதற்கான டிபேட், அரசமைப்பு சட்ட தினம் அதற்கான உரையாடல், அதற்கான விவாதம் பங்கேற்ற அத்தனை பிஜேபிக்காரர்களும் சம்பந்தமே இல்லாமல் வீர சவார்கரை புகழ்ந்து பேசினார்கள். ஆக அவர்களுக்கு வீர சவார்கரை திரும்ப திரும்ப சொல்ல உரிமை இருக்கிற போது உண்மையிலேயே இந்த தேசத்தின் புதிய திசை வழியை காட்டியிருக்கிற, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு வழிகாட்டி இருக்கிற, அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதில் என்ன அவர்களுக்கு சங்கடம்? ஏன் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள்? இதுதான் இன்றைக்கு உள்ள கேள்வி. எனவே காங்கிரஸ் முன்வைத்திருக்கிற கோரிக்கை நியாயம் இருக்கிறது. சொல்லப்போனால் மோடியும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்.